preside over this function, Kamaraj birthday Kalvi Valarchi Naal today. Now I take pleasure to welcome our secretary and correspondent Thiru R. Kandasamy, and I also welcome our joint secretary sir Thiru Tangaraju. I welcome our vice principal sir. I welcome in charge madam Mrs. Kavita and Mrs. Sumitra and all staff members and my beloved students. We are here to celebrate Kamaraj's birthday as Kalvi Valarchi Naal. He was the Chief Minister of Tamil Nadu and he made tremendous changes, reforms for the growth of education and agriculture and industries, and our children are ready with so many speeches, dance, kavidai, many sir to address this gathering. இன்று கர்ம வீரர் காமராஜனுடைய 120வது பிறந்த நாள் விழா, கல்வி வளர்ச்சி நாள் விழா, இது போன்ற அனைத்து விழாக்களையும் சேர்த்து ஒருங்கிணைந்து இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற இதுக்கு இருக்கின்ற எனதுடைய வெங்கடேஸ்வர அறக்கட்டளையினுடைய தாளாளர் மற்றும் செயலாளர் மதிப்பிற்குரிய கந்தசாமி அவர்களே, இந்த விழாவிற்கு உங்களுக்கெல்லாம் ஒரு சொற்பொழிவு வழங்க வந்திருக்கின்ற துணை செயலாளர் தமிழ்ச்செல்வி தங்கராஜ் அவர்களே, முதலிலே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, இன்சார்ஜ் மேடம் அவர்களே, கேஜி இன்சார்ஜ் கவிதா அவர்களே, இருபால் ஆசிரியர்களே, இருபால் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜரை பற்றி தெரிய வேண்டும் என்று இந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் என்றால், முதலிலே எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்வது போல கற்க வேண்டும் என்று பட்டி தொட்டி எல்லாமே கல்விக்கூடங்கள் வேண்டும் என்று ஆரம்பித்தவர் காமராஜர். அவருடைய காலத்தில் இந்த கல்விக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொடுக்காவிட்டால் என்னை போன்றவர்களெல்லாம் என்று வளர்ந்திருக்க மாட்டார்கள் என்று நான் கூறுகிறேன். எங்களுடைய வயதிற்கு சொல்லும் பொழுது அன்று இருந்த காமராஜர் தான் இதற்கெல்லாம் காரணம். முதலிலே ஏழை பணக்காரன் என்று இல்லாமல் அனைவருக்கும் ஒரு சீருடை வழங்க வேண்டும் என்று கூறினார். ஒரே மாதிரியான யூனிஃபார்ம், இப்போ நீங்கள் போட்டிருக்கிற மாதிரி சீருடை வழங்கினதே காமராஜர் பீரியடு தான். இப்போ இருக்கிற மாதிரி அரசு பள்ளிகளில் இது பண்ணுற மாதிரி சாப்பாடு கிடைக்காது. அதனால் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் அவருடைய காலத்தில் தான். இதையெல்லாம் போதுமானு சொன்னால் விவசாயத்தை பண்ணணும். விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்து நீர்ப்பாசன திட்டங்கள் டேமெல்லாம் கட்டி அந்த இதை ஏற்பாடு செய்தவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள். யாருமே செய்ய முடியாத சில அணைக்கட்டுகளை அவருடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது. விவசாயம் மட்டும் பெருகினால் போதாது, தொழிற்சாலைகள் வேண்டும், இவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க வேண்டும், படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க வேண்டும் என்று தொழில் புரட்சியை இருக்கக்கூடிய திருச்சியிலே இருக்கக்கூடிய பெல் மாதிரி பல்வேறு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் வருவதற்கு அன்றைய தினம் அவர் செய்ததனுடைய பலன் இன்று பல்வேறு நிலைகளிலே அனைவருமே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்படி அவரை பற்றி பேச வேண்டுமானால் நீங்களெல்லாம் குழந்தைகள் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலே அவரை பற்றி படித்து கொண்டு இருக்கிறோம். கல்வி என்று ஒன்று இல்லாவிட்டால் யாருமே எங்கேயுமே வளர முடியாது. அதனால்தான் இன்றும் அரசு இது அரசு விழாவாக நடத்த வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் என்று ஆணையிட்டு அந்த தேதியிலிருந்து 2006 இதுவரையிலும் பொழுது கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. மாணவ செல்வங்கள் ஏழை பணக்காரன் இல்லை, கல்வியில் வளர வேண்டும், அந்த நிலையை உருவாக்கி தர வேண்டும். எந்த பள்ளிகள் இருந்தாலும் சரி அந்த இருக்கக்கூடிய ஆசிரியர்களை போற்ற வேண்டும். ஆசிரியர்கள் தான் இன்று இருக்கக்கூடிய தூண்கள். அவர்களுடைய நிலைமை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டால் உலக அரங்கில் மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் நம்முடைய மாணவர்கள், இந்த மலர் பள்ளியுடைய மாணவர்கள், இந்த பிஞ்சு உள்ளங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே காமராஜரை பற்றி மட்டுமல்ல உலகத்தையே தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கேறி இந்த வளர்ச்சி நாள் மென்மேலும் அளவிற்கும் நல்ல ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, sir. Really, your speech is
inspirable for us. Next, I welcome our Joint Secretary Sir to give a speech for the gathering. Respected President, our Secretary, Principal, Vice Principal, in charges, teachers, non-teaching staffs, and my dear students, good afternoon to all. Good afternoon, sir. Today we are celebrating the 120th birthday of our Karmaveer Kamaraj. Our President has given some information about Kamaraj. He is the person who opened the eyes of the kids, that is, children. When government operated the schools, the quantity of schools were very less. He approached all the rich people in the villages and asked them to start the schools. Like that, he started 12,000 schools in his period. That was the base for our education. That is why we are today celebrating this as a Kalvi Palarchi Dinam. We are celebrating this. So he is the base for that. He was Chief Minister of Tamil Nadu for 3 times and 4 times MP and 5 times MLA and 6 times National Congress leader and 12 times Tamil Nadu Congress leader. This is on political side. If you come to other side, he constructed a lot of dams. Even today, the modern world, the people are not constructing the dams. If you go to Anamalai or Kallar or Sirna Kallar and all, you can see number of dams constructed by our Kamaraj. That is the base for the agriculture. So he started education, he started agriculture. Then if you come to an industry, as our chairman told, BHL. When BHL, before starting BHL, the senior people are visited all over Tamil Nadu. And finally, they told that there is no good place for starting the BHL. But personally, he visited. Before that, he seen that area, Thiruvarambur. Then he asked the people, I seen one place in Trichy, it is called Thiruvarambur. That place is, area is good, the railway track is there, road is there, nearby river is there. Why don't you select that for this industry? Like that only he argued with the people and finally he started this BHL. Like that only the BHL has come to Tamil Nadu. If you take Neyveli Lignite Corporation, it's a massive project. When Jawaharlal Nehru denied that project because it is not technically viable and there is no technology available, but with the help of our Indian engineers and with the help of Russian people, that particular Neyveli Lignite Corporation was started. So he put all the seeds for the development of our people, education, food, industries, like that. So that is the contribution by a man, but he left without anything. He left this world only with his activities and his firm. He didn't take any property from the government. He lived a very simple life in Chennai. I think when he was dead, people found 5 to 6 set of dresses, some 200 rupees or something, 2 chappals like that only. That was the property he had when he left this world. So such a wonderful and simple man, he opened the eyes of all the education, that is children, and today we are in the digital world. The digital world has come because of his base work did long back. So this is the time we have to remember him. It is not only remembering him, we have to involve ourselves for the development of the society. By as a teacher, you have to give good education to the students. As a student, you have to learn and get good things from the teachers. You have to grow and you have to contribute for this society and for this world. That is our request. With these few words, once again, we wish you a good education, good culture, good discipline in the future. Thank you very much. Thank you, sir. Really, your speech is inspiring. Definitely, in our future, definitely we will have 1 or 2 students as like Kamaraja from our institution. Thank you, sir. Now it's time for... Start, man. எங்கள் வளர்ச்சியிலும் வாழ்க்கைக்கு உயிரூட்டிக் கொண்டிருக்கும் நிர்வாகத்திற்கும் கற்பிப்போருக்கும் கற்போருக்கும் மதிய வணக்கம். கழனியிலே கருக்களிலே காண்போரை கவர்ந்திழுத்த நாயகனாம் கருமை நிற காவலனாம்
நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அப்படியே காமராஜரின் பெருமைகள் நாடகம் காட்சி 1. இடம் மோகனின் வீடு. மோகனும் மோகனின் அம்மாவும். அம்மா, என் ஷூவை பத்தியா? ஸ்டாண்டு ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு எங்கம்மா? தட்டிட்டு பண்ணு, லைட்டை தட்டிட்டு பண்ணு. எப்ப பார்த்தாலும் இதே வேலை. இதெல்லாம் நேத்து சாயந்தரமே எடுத்து வச்சுக்க மாட்டியா? நாங்கெல்லாம் எந்த காலத்துல இந்த ஷூ கண்டோம்? அச்சோ, 8:10க்கு வேன் வந்துடும். டிஃபன் ரெடியாமா? ஐயோ, ஃபர்ஸ்ட் பீரியட் வேற மேக்ஸ் பீரியட். ஹோம்வொர்க் பாதிதானே முடிச்சிருக்கேன். இங்க பாரு, உன் ஷூ இங்க கிடக்குது. சரி, சீக்கிரம் சாப்பிடு, வேன் வந்துருச்சு. சரிம்மா. காட்சி 2. இடம் மோகனின் வீடு. மாலை மோகனும் மோகனின் அம்மாவும். அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பாடி, இன்னைக்கு மேக்ஸ் மிஸ் வருது. தப்பிச்சோம். கொஞ்ச நேரம் உட்காந்து போன் பார்ப்போம். டேய் மோகன், ஸ்கூல்ல இருந்து வந்ததுனே போன் எடுத்துக்கிட்டீங்க, கண்ணு கெட்டும்டா. போமா, போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் பாக்குறேன். டேய், வெளிய போய் கொஞ்ச நேரம் விளையாடுறா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்ப பாரு யூடியூப் ஷார்ட் தானா, படிக்கிறதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல. அட போமா. காட்சி 3. இடம் பள்ளிக்கூடம். ஆசிரியர் மற்றும் மாணவர்
மோகன் லஞ்ச் பெல் அடிக்கிறதுக்குள்ள பசி தாங்காம அழுதுட்டான். அது தெரிஞ்சுதான் காமராஜர் சிஎம்மா இருந்தப்போ இலவச மதிய உணவு திட்டத்தை முதலாக அறிமுகப்படுத்தினாரு. அதனாலதான் இப்ப நிறைய குழந்தைங்க பசி இல்லாம படிக்க முடியுது. வேற என்ன திட்டத்தெல்லாம் காமராஜர் கொடுத்தாரு ஐயா? திருச்சியில் உள்ள பெல் மாதிரியான தொழிற்சாலைகளை திறந்து வைத்தாரு. விவசாய முன்னேற்றத்துக்காக நிறைய நீர்ப்பாசன திட்டங்களை ஏற்படுத்தினாரு. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, காமராஜர் இவ்வளவு பண்ணியிருக்காருன்னு தெரியாம நான் இப்படி பேசிட்டேன். எங்களுக்கு எவ்வளவு வசதிகள் இருந்தும் அதை நாங்க சரியான முறையில பயன்படுத்திக்கவே இல்லை. இனிமே நான் நல்லா படிச்சு நாட்டுக்கு சேவை செய்வேன். என்னால் முடிஞ்ச வேலையை நானே செய்வேன். ரொம்ப நல்லது மகன். உங்களோட லட்சியம்னா என்ன? நான் ராணுவத்தில் சேர்ந்து நாட்டு பாதுகாப்புக்காக பாடுபடுவேன் ஐயா. சயின்டிஸ்ட் ஆகி நிறைய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு நாட்டு மக்களுக்காக பயன்படுத்தினேன் ஐயா. நான் டாக்டர் ஆகி எல்லாத்துக்கும் சேவை செய்வேன் ஐயா. நான் கலெக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும் ஐயா. நான் ஐபிஎஸ்க்கு படிச்சு நாட்டோட சட்ட ஒழுங்கை பாதுகாப்பேன் ஐயா. நான் காமராஜர் போல் பெரிய தலைவராவேன் ஐயா. ரொம்ப நல்லது. சரி வாங்க, காமராஜர் பின்னாலே கொண்டாடுவோம். காமராஜர் புகழ்வாழ்க. வெண்சோறு தந்த வேந்தன் என்று மறவோம் உம் நினைவு பதிவுகளை. நன்றி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என் பெயர் கு. பிரேம் சர்வேஷ். 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படித்து வருகின்றேன். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்தாங்குழலியே புகுந்து சுவையாகி மெல்லியரால் மெல்லிதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவர் சிந்தி வரும் ஐத்துளியில் எண்ணெய் கூட
சார் சார் சவுண்டு மட்டும் வைங்க, சவுண்டு மட்டும் வைங்க. சவுண்டு வைங்க, சவுண்டு வைங்க, வைங்க. இன்னொரு சவுண்டு வச்சிருங்க மேடம், இன்னொரு சவுண்டு வைங்க சார், கொஞ்சம் சவுண்டு வைங்க. Welcome to all. We are here to talk about Kamarajar. Kamarajar was born in Vijayanagar district in Tamil Nadu. His mother Sivavami Ammal and father Kumaraswamy. He was born on 15 July 1903. After the death of his dad Kumaraswamy, he stopped his education due to lack of money to spend for educational purpose. This created a great thinking in his mind. He continued his later life by doing business. He played a vital role in the freedom and development movement in India. Kumaraswamy Kamaraj is popularly known as Kamarajar. He was an Indian independence activist and politician. In 1920, when he was 18, he became active in politics and joined the Congress Party. His family struggled with poverty and discrimination. As Chief Minister, he started the Midday Meal Scheme. He served as the Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. His contribution to agriculture, education and industrial development is great. He was awarded as Bharat Ratna, India's highest civilian honor in 1976. Thank you for this opportunity. By Vidyasri of 8th standard. Good afternoon to all. I am R. Nityashree. Today I am going to talk about Kamarajar. Kamarajar was born on July 15, 1903 in a family of traders at Vijayanagar, whose real name was Kamakshi Kumaraswamy Nada, who was a coconut merchant. Kamaraj was enrolled at the local elementary school, the Nayanar Vidyalaya, but he was later shifted
இங்கு வருகை அளித்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ரா சுஜிதா. நான் 8ஆம் வகுப்பு இ பிரிவில் படித்து வருகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராஜரின் வாழ்க்கை வரலாறு. விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு மூத்த பிள்ளையாக காமராஜர் பிறந்தார். இவருடைய தங்கையின் பெயர் நாகம்மாள். தனது தந்தை வழிபாட்டி பார்வதி அம்மாள் தன் குலதெய்வ பெயராக காமாட்சி என்ற பெயரை சூட்ட, அன்னை சிவகாமியோ ராஜா என செல்ல பெயரிட்டு அழைக்க, தந்தை குமாரசாமியோ தெய்வ பெயரையும் செல்ல பெயரையும் சேர்த்து காமராஜ் என பெயரிட்டார். பின் அந்த பெயரே பின்னர் நிலைத்தது. தனது ஆரம்ப கல்வியை திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்த காமராஜர் அதன் பின் ஏனாதி நாயனார் வித்யாசாலையில் சேர்ந்தார். காமராஜர் ஒருமுறை கிராமங்கள் வழியே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த போது அங்கு சில சிறுவர்கள் மாடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டார். உடனே வாகனத்தை நிறுத்திவிட்டு அச்சிறுவனை அழைத்து, ஏன் பள்ளிக்கூடம் போகவில்லை என கேட்டார். பள்ளிக்கூடம் போனா யார் சோறு போடுவா என அந்த சிறுவன் திருப்பி கேட்டான். அப்ப சோறு போட்டா போவியா என காமராஜர் கேட்டதும் போவேன் என்றான். அப்போது காமராஜர் மனதில் உதித்ததுதான் இந்த பகல் உணவு திட்டம். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மட்டும்தான் அப்போது ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வந்தது. அதை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என முடிவு செய்தார். முதல் கட்டமாக 1957 நவம்பர் 1 தேதியிலிருந்து பகல் உணவு திட்டம் அரசு நிதி உதவியோடு அரசாங்கத்தின் ஆதரவு பெற்ற திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டம் பாரதியார் பிறந்த எட்டயபுரம் மண்ணில் தொடங்கி வைத்தார். வருமானம், ஜாதி பேதம் இன்றி அனைத்து குழந்தைகளும் பாகுபாடு இன்றி அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும் என்று எண்ணியவர் காமராஜர். ஆண்டொன்றுக்கு 1735 வகுப்புகள் தொடங்க வேண்டும் என்ற லட்சியம்படி 6068 புதிய வகுப்புகள் தொடங்கப்பட்டன. 1976 மத்திய அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்ததோடு அஞ்சல் தலையும் வெளியிட்டு சிறப்பு செய்தது. 1977 தமிழக சட்டப்பேரவையில் குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி காமராஜரின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். 1984 காமராஜர் பிறந்த நாளில் அவருடைய பெயரால் விருதுநகரை கொண்டு காமராஜர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 2004 இந்திய அரசு 5 மற்றும் 100 ரூபாய் நாணயங்களில் காமராஜரின் படத்தை வெளியிட்டு பெருமை செய்தது. ஜூலை 15 ஒரு நாள் மட்டும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடினால் மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவோமாக. காமராஜர் வாழ்க, கல்வியும் வாழ்க. இத்துடன் என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். உரை வீச்சாய் பொழிய வரும் சஸ்மிதா 9th B. மதிப்பிற்குரிய பள்ளி நிர்வாகத்திற்கும் அறிவூட்டும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பூட்டும் மாணவ மாணவியருக்கும் வணக்கம். நான் இங்கு தென்னாட்டு காந்தி காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழ்நாடு இன்று கல்வியில் 80.33% வளர்ச்சி பெற்றுள்ளது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் படிக்காத மேதை காமராசரே. ஆம், அவர் 1954ஆம் ஆண்டில் இருந்து 1963ஆம் ஆண்டுகளில் தமிழக முதல்வராக இருந்தபோது கோவில் இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், ஆனால் பள்ளிகள் இல்லாத
கல்வித்துறையில் மட்டுமின்றி வேளாண்மை துறையில் பல வியக்கத்தக்க சாதனைகளை செய்துள்ளார். ஆம், அவர் தமிழக முதல்வராக இருந்தபோதுதான் பவானி சாகர், சாத்தனூர் அணை, புள்ளம்பாடி, அணிமுத்தாறு, ஆழியாறு போன்ற பல்வேறு அணைகளை கட்டினார். கல்வித்துறையிலும் வேளாண்மை துறையிலும் மற்ற துறைகளிலும் பல வியக்கத்தக்க சாதனைகளை செய்துள்ளார். வேளாண்மை துறையில் தமிழகம் என்ற முதல் பெற்றதற்கு கர்ம வீரர் காமராசரின் பங்கும் முக்கியம் வகிக்கிறது. அவர் பிறந்த நாளான இன்று மலர்பள்ளி மாணவ மாணவியராகவும் அவர் போன்ற பல சாதனைகள் செய்வோம் என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். I am J. Kartika. I am studying 8th standard Sri section. I am going to talk about Kamarajar. Kamachi Kumaraswamy Kamaraj is popularly known as Kamarajar. He was an Indian independence activist and politician. He was born on 15 July 1903 in Virudhunagar district of state Tamil Nadu. His parents are Kumaraswamy Nadar and Sivagami Ammal. He was born on very poor family. His father, Kumaraswamy Nadar, was a coconut merchant. His family struggled with poverty and discrimination. Unfortunately, his father died when Kamarajar was 6 years old. So he had to drop out of school. In 1920, when he was 18, he became an active politician and joined the Progress Party. He served the Chief Minister of Tamil Nadu. He was the third Chief Minister of Madras. As Chief Minister, he started the midday meal scheme. He contributes in agriculture, education, industrial development is immense. After his death, Kamarajar was dead on 2nd October 1975. After his death, the President of India honored him with the Bharat Ratna. The birthday of Kamaraj is celebrated as Educational Development Day. He sacrificed his life for children's education. Thank you. பூஜாஸ்ரீ அவர்கள் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் உங்களுடன் கலந்து பேச போகும் தொகுப்பு காமராஜரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகள். தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். இந்தியாவின் மதிக்கத்தக்க 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக போற்றப்படும் காமராஜரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை விரிவாக காண்போம் வாருங்கள். காமராஜர் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கி 1908ஆம் ஆண்டு ஏனாதி நாராயணா வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் அடுத்த வருடமே விருதுப்பட்டியில் உள்ள உயர்நிலை பள்ளியான சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் சேர்ந்தார். அவருக்கு 6 வயது இருக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்ததால் அவரின் தாயாரின் நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் காமராஜர். காங்கிரஸ் தலைவர், இந்திய விடுதலை வீரர், இந்திய அரசியலில் மக்களாட்சி நெறிமுறைகளை ஆழமாக வேரூன்ற செய்தவர் என புகழப்பட்ட சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார் காமராஜர்.
தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்துக் கொண்ட காமராஜர் 1975ஆம் ஆண்டு தன்னுடைய 72வது வயதில் அக்டோபர் 2ஆம் தேதி காலமானார். இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருடைய மறைவுக்கு பின் வழங்கியது. இந்தியாவின் மதிக்கத்தக்க 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் பகைவர்களும் மதிக்கும் பண்பாளராகவும் படிக்காத மேதையாகவும் கல்வியின் நாயகனாகவும் திகழ்ந்தார். மனித நேயத்தின் மறு உருவமாகவும் திகழ்ந்தார். உன்னை போல அரசியல்வாதி உலகில் இல்லை, நிச்சயமாக உன்னை தவிர உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. இத்துடன் என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். The volume of your voice does not increase the validity of your argument, girls. Now I would like to call 10 girls for a heated debate on modern and ancient education. I invite Saranya, Iniya, Madhumita, Nishika to speak in favor of modern education. And also I would like to invite Akshaya, Vidya Devi, Vaishnav Priya, Kanishka Sri to stand for ancient education. Shall we start the debate, children? Are you ready to listen? First, on behalf of modern education, I would like to call Akshaya. Sorry, she is going to talk about ancient education. Good afternoon to one and all present here. Education is a platform in which young generation is trained and make their future ready. Ancient Indian educational system focused on building a values-based and discipline. Human values such as respect, trust, honesty, dignity, and courtesy are the building blocks of any free, advanced society. The main motive of ancient education is to build up honesty in the students. In ancient education, students learn about customs and traditions of the society in which they live. During ancient education, students live away from their parents. Their education comprises subjects like physical education, mental education, modern, etc. In this regard, we must admit that ancient Indian educational system focused on building a major discipline character in students. Thank you. I would like to call Saranya. Good afternoon, everybody. As she says, ancient education plays on customs and tradition. But I would like to say modern education involves writing, visualizing, imagining, and thinking skills, and also make the use of latest technology such as mobile application and make the learning process more engaging and interesting. Modern education teaches skills of science, technology, critical thinking, analytical skills, and decision-making skills in students. So, modern education is better than the ancient education. Thank you. Thank you, Ma. Next, Vidya Devi. Good afternoon, one and all. Yes, of course, I agree with her. Visualization, imagining, and thinking skills are in modern education. But in ancient education, even the people who lived in the jungle got the education from their ancestor who taught them how to hunt animals for food, how to use animal skin for different purpose. In the early history of our country, there was a time where there were no schools, so they ran gurukulams. In these gurukulam, students were taught how to hunt animals for food, how to protect themselves, and how to attack their enemies. So, the ancient period is the golden period of education. Thank you. Next, I invite Iniya. Before I start, I would like to ask question that why do we get education for hunting the animals for food? Nowadays, getting food is very easy to order in Swiggy, Zomato. What she says, modern education
education. Ancient education can provide not for all the students, but there was a lot of discrimination between the students during ancient education. But in modern education, schools were provided, could any students come and learn, which is accessible by all. So the one and only education is modern education. Thank you. Next speech by Vaishnav Priya. Good afternoon all. My dear friends, observing all your points, I would like to start with quote of Benjamin Franklin. He says, "Tell me and I forget, teach me and I remember, involve me and I learn." This happened in ancient times because in ancient education there is no books and there is less written works. The students simply sit and listen to the teachers or another who will recite the lesson. It does not include any written test, but it includes some oral tests which are not very formal. So I conclude my point with one more quote of French philosopher. He says, "The key to education is not to learn. It's not to education. It is to awaken." Thank you all. Next speech by Madhumita. A very good afternoon to everyone. I am glad to see you in this special occasion. I know she is very intelligent. Respected judge, don't believe her. She covered her points using facts. As you know, our Dr. APJ Abdul Kalam has said some of the brightest minds can be found in the last benches of the class, not from under the trees and jungles. As you say, sit simply and learn. We can examine the students if they are learning properly or not by giving written tests. Students refers to the notes given by the teacher side by side while learning online. During classes, doubts are clear through discussions, debates, etc. So I conclude my point that there are lot of benefits only in modern education. Thank you to one and all present here. Next, I welcome Kanishka Street to give her points. Good afternoon everyone present here. I disagree with what my dear friend said because education means not only learning subjects like 24/7 to get rank, but it's also know humanity, reading humans, etc. Do you know, my dears, educating the mind without educating the heart is no education at all. If the main objective of ancient education is to have complete learning, leading a disciplined life and to realize one's inner potential. So I assure that if a person is willing to learn his ancient customs and traditions, then definitely ancient education is better. Honorable Judge, after reviewing the information about my topic, you must vote to our team. Thank you. Next, the last speech by Nishika. Good afternoon everyone. Yes, I agree with her points, but one of the main objective of education should expand the window through which we see the world. Anyone can take admission in the school and learn modern education. As the modern education spread, the principle of equality was started. Nowadays, the objective of schools to prepare the students for the real world and to meet the demands of the working sector. I remember the quote, "Help me to do it for myself." In ancient period, they did not make in designing curriculum, regulating of teaching hours. So if a person wants to learn about science or mathematics, then definitely I prefer the modern education. Thank you for giving me an opportunity to express my argument against them, and I hope that my arguments will lead you to the right side. Thank you. Thank you very much, girls. You cracked the stage with your arguments. Education is to build the capacity of the spirit of inquiry, creativity, and moral leadership among students to become a role model. During ancient days, the Gurukula system of education gave importance mostly for the spiritual and character development. But modern education is aided with science, technology, language skills, life skills, computers, projectors, internet, and so on.
it is difficult to infer with which education is better. Both the types have their own importance. Both types are also similar to each other and different to each other. At the present age, the modern education system is apt. I support it, but it is to be implemented without losing the traditional value. Thank you to all. நன்னாளில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். அவர் புகழ் சொல்லி பாட்டு பாட மனமெல்லாம் மகிழ்ந்தாடுதே. அவர் புகழ் சொல்லி பாட்டு பாட மனமெல்லாம் மகிழ்ந்தாடுதே. போற்றும் தலைவன் அரவணைக்கும் அன்பு தேசமாக தன்னை தந்த அண்ணல் இவரே. படிக்காத மேடையாக கல்வி கண்ணை திறந்தவர், பகலுணவு தந்தவர், நன்மை பலவும் செய்தவர் கர்ம வீரர் காமராசர் தான். அவர் புகழ் சொல்லி பாட்டு பாட மனமெல்லாம் மகிழ்ந்தாடுதே. அவர் புகழ் சொல்லி பாட்டு பாட மனமெல்லாம் மகிழ்ந்தாடுதே. மனமுடியா மன்னன் சுகம் துறந்த தலைவன், மனமுடியா மன்னன் சுகம் துறந்த தலைவன், சாதனைகள் பல செய்த சாதனை செம்மல். மனமெல்லாம் துள்ளுதம்மா, அவர் புகழை பாடுதம்மா. இவர் போல பெருந்தலைவர் பாடினேரம்மா. எப்படி இருக்கும்? 1.5 மணி நேரம் கையில் அடிச்சுட்டு அவர் புகழ் சொல்லி பாட்டு பாட மனமெல்லாம் மகிழ்ந்தாடுதே. அவர் புகழ் சொல்லி பாட்டு பாட மனமெல்லாம் மகிழ்ந்தாடுதே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதர்ஷனா. நான் 1ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். சேர்க்கை செய்வார் பெரிய என்னோ வள்ளுவரின் வாய்மொழி கேட்ப சேர்க்கை செயல்களை புரிந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ள தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவர் வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டார். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்ற பின் தமிழ்நாடு முழுவதும் நிறைய பள்ளிகளை திறந்து வைத்தார். மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம், 10ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டம் ஆகியவற்றை தொடங்கி வைத்தார். இதனாலேயே இன்றும் இவரை கல்வி கண்திறந்த காமராஜர் என்று அழைக்கின்றோம். நாமும் இவரை போன்று வாழ வேண்டும் என்று உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். ஸ்டார்ட். A very charming afternoon to all the dignitaries, our amiable principal ma'am, respected vice principal sir, in charge teacher, and my dear friends. I, K. Kanishka Varshini of grade 6, take my privilege to share few points about our Karma Veerar. Kamarajar was born on 15th July 19
I would like to call upon Deepana from 8C to present a speech about the Kingmaker. Every individual born on this planet is a great leader in making. All those leaders who made the history in the walks of life were inspired by the role models when they were young, and they repeat inspiring in later days in their young generation. Wish you all a great afternoon. Dear friends, we commemorate the birth anniversary of the great leader, Mr. Kamaraj. Today, all over Tamil Nadu, we find primary schools. Today, all over Tamil Nadu, we find primary schools even in the remotest villages because of his effort. Children are given opportunity to learn. It is because of his love for children and hard work. It is the great commitment of Mr. Kamaraj, the formerly Chief Minister of Tamil Nadu, who stood for education for the poor. He lived a simple lifestyle. Was born in a little village in down south. He came up in life and political career by his hard work and undying desire to achieve in the field of politics by doing lots of changes in education. He never compromised his life with a poor family background. He always had the willpower to go for his dreams. His contribution for education. Today we can be proud that we are all educated, but behind our education there is a mind who dreamed for the future of every kid in his state. It is none other than Mr. Kamaraja who dreamed for the future of every kid in his state. Who dreamed for the future of every kid in his state, even with great oppositions and negative comments. He inspired many people about the importance of education. This is the reason he is called as Karmaveerar Kamaraj. As we celebrate this day, let us thank God for the wonderful school and for the committed parents who realize the need of education. Let us also thank all our teachers for making us great. Let long live the vision of this great inspiring leader who stood for education. May his dreams be filled in the hearts and mind of every leader of the nation, that education is the right of every child and they must take effort in reaching out to every child. Let long live education for the young generation to climb the ladder of success in life. Thank you. Morning to all. Good afternoon to all. I am Aswad. He is here to talk about Mr. Kamaraja. Kamaraja was born on 15th July 1903 in Tamil Nadu. His mother name is Sivagami. His father name is Kumarasamy. He was born in a poor family. His family struggled with poverty. In 1920, active in politics. He served as Chief Minister of Tamil Nadu. As Chief Minister, we started midday meal scheme. His birthday is celebrated as Kalvi Valanchi Day every year. Thank you. Sit down, children. Today is our great leader Kamaraj's birthday. You know, we call him the educational
good information. Yashika Sri tell about his political life. He joined Congress as a full-time political worker. Kamaraj participated in non-cooperation movement, Nagpur flag satyagraha. He went to jail for 2 years for participating in the salt satyagraha. After that, in 1942, Kamaraj participated Quit India movement and was imprisoned for 3 years. Kamaraj was imprisoned 6 times by British for his independence activities. That means 3,000 days in jail. Oh God, he was such a patriotic person, had guts. Okay, now, Magilini, you can give the details of his service and education. Okay, miss. On 13th April 1954, Kamaraj became the Chief Minister of Madras Province. First, he removed the family vocation-based elementary education. He reopened 6,000 schools closed in the previous government and reopened 12,000 more schools. After that, poor rural students could get nearest the school. Kamara, no village remained without a primary school and no panchayat without a high school. Kamaraj strived to eradicate illiteracy by introducing compulsory education up to 11th standard. He introduced the midday meal scheme to provide at least 1 meal per day of the lakhs of poor school children. He introduced the free school uniform to weed out caste, creed and class distinctions among young men. Well done, Magilini. Those are amazing facts. Now, Kishore, you can tell his contribution in agriculture. Okay, miss. Major irrigation schemes were planned in Kamaraj's period. Dams and irrigation canals were built across higher Amaravati, Bhavani, Arani and more rivers. 45,000 acres of land benefited from the Mettur Dam. Long-term loans with subsidies were given industries such as sugar chemicals, paper and took off during his period. In agriculture. Next, Varnika, you can tell about Kamaraj plan. Yes, miss. Kamaraj noticed that the Congress party was slowly losing the vigor. Firstly, he resigned from their post of chief minister. He proposed that all senior Congress leaders should
சொல் மாலைகள் தொடுத்து கூற வரும் நிகிதா 9C. அன்புள்ள ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் இனிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். என் பெயர் ராபா நிகிதா. நான் 9ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன். தமிழ் தாய் பெற்றெடுத்த தங்க இனிய தலைவா, தன்னையே தரணிக்கு தந்த தவ முதல்வா, மலர்களால் உன்னை அலங்கரித்தோம், நின் மலர் பாதம் போற்றி புகழ்கிறோம். காமராஜரை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அவரை பற்றி சில துளிகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாட்டையே தன்னுடைய குடும்பமாக நினைத்து அல்லும் பகலும் அயராத உழைத்து பாடுபட்டவர் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. காமராஜர் அவர்கள் அணைகள் கட்டினார், அசையாத பள்ளிகளை கட்டினார். இருந்தாலும் அவர் கல்லாடை தான் கட்டினார். அவர் இறந்த போது அவர் வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. ஆனால் அவர் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களும் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. இவர் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மையார் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார். இவர் 1953ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தன்னுடைய கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி, கர்ம வீரர், கல்விக்கண் திறந்த வள்ளல், படிக்காத மேதை என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. தன் நலமற்று பெருவாழ்வு வாழ்ந்த பெருந்தலைவரை நாமும் நம் நெஞ்சில் நிறுத்துவோம். இறுதியாக அகர வரிசையில் ஒரு கவிதை சொல்ல விரும்புகிறேன். அதிசய மனிதர், ஆளுமை சிங்கம், இதயத்தில் கனிவு, ஈடில்லா அறிவு, உழைப்பே மூச்சு, ஊர் நலமே பேச்சு, எல்லாரிடமும் நட்பு, ஏற்றமே கனவு, ஐயமின்றி அறிஞர், ஒப்பில்லார் துணைவன், ஓங்கு புகழ் தலைவன், ஔடதமான திருமகன், இட்டு போல் ஒருவன் காண்பது அரிது. கல்விக்கு பெண் தெய்வம் சரஸ்வதி என்றால் கல்விக்கு ஆண் தெய்வம் நம் தெய்வம் காமராஜரே கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வரலாறாய் Let me sing a kutti story. Pay attention, listen to me. என்ன girl celebration just listen girl. Let me sing a kutti story. Pay attention, listen to me. We have gathered here to present the girl. Let you get this name. Kamarada. Many Are you ready to listen and all sound now? ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் பார்த்ததிலே காமராஜரை தான், நல்ல தலைவரின் பேர், நல்ல தலைவரின் பேர். நான் கேட்டதிலே அவர் திட்டங்கள் தான், மிக சிறந்ததின் பேர், மிக சிறந்ததின் பேர். நான் பார்த்ததிலே காமராஜரை தான், நல்ல தலைவரின் பேர், நல்ல தலைவரின். நான் கேட்டதிலே
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாதன்ஸ்கா. நான் 8ஆம் வகுப்பில் பிரிவு படித்து வருகின்றேன். கவிதை தலைப்பு கல்வி கண் திறந்த காமராசர். சிவகாமி குமாரசாமி செதுக்கிய சித்திரம் விருதுநகர் தமிழகத்தின் பொக்கிஷம். மனிதருள் மாணிக்கம் மர்த்தகுல காவியம் புனிதர் ஆற்றுகள் சூட்டி போற்றுகின்ற ஓவியம். பள்ளி ஒளி கொண்டு பாமரர் விழித்திருந்த தெல்லிய ஞானத்தின் தீப சுடராவார். தென்னாட்டு காந்தி இவர் தென்றலாய் வீசியவர். தன் நலம் கருதாத தலைச்சிறந்த தலைவர் ஆவார். ஏழை பங்காளர் ஏழுதொடா மேதை இவர். வாழ்க்கை துணையின்றி வாழ்ந்த அவர் வாழ வைத்த இல்லங்கள் கோடி. மதிய உணவு திட்டம் மாண்பிக தந்தை இவர். புதிய புரட்சி செய்த பொற்கால சிற்பி இவர். சட்டங்கள் கற்றதில்லை, சாதனைகள் குறைந்ததில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, பள்ளியை கைவிட்டதில்லை. திட்டங்கள் பல கோடி தீட்டிய விஞ்ஞானி. கட்டிய அணைகளும் கரை புரண்ட நீரும் சாட்சி. ஞானம் போற்றிடும் ஞானம் தந்தவரை. காலம் அழைத்தாலும் காலம் வாழ்த்திடுமே. வாழ்க பகலவனே வளர்க மதிமுகமே. வாழ்த்து மலை தூவி வாழ்த்துகின்றோம் வாழியவே. இக்கவி பாட நல்கிய வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். I am Samrita. I am UKG. Here to talk about former CM Kamarajar. You gave us 29,000 school, middle meals, and 13 dams for agriculture. Thank you. Good afternoon. I am Ritvik of UKG. Above all, you gave us an opportunity to proudly say that we had a CM who did it with 10 rupees in his packet. You gave everything else to pupils. That's why you were called as Karmaveeran. Thank you. சார் அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாருங்க. கொஞ்சம் பின்னாடி. இந்த இனிய விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, துணை முதல்வர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, அலுவலக நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் மாணவ செல்வங்கள் புத்துணர்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை நம் கல்வி வளர்ச்சி நாளாக அரசு அறிவித்து அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பான முறையில் இந்த விழாவானது
எல்லா பள்ளிகளிலுமே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தினம் எடுத்துக்கொள்ள தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலுமே இந்த விழாவானது நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் நம் தலைவர் நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை பற்றி நினைத்து பார்க்கும் பொழுது, ஒரு அற்புதமான மனிதர், அது போன்ற ஒரு தலைவரை இனி நாம் பார்க்க முடியாது. இனிமேல் இந்த உலகம் அந்த தலைவர் நம்ம கிடைக்கும் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் பெருந்தலைவர் அவர்களை மேடையில் நான் பேசுகிற இடத்துல இருந்துட்டு அவர் பேசும் பொழுது நான் அவர் காலடியில் உட்கார்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் 10ஆம் வகுப்பு மாணவனாக இருந்த பொழுது வேலூரில் ஒரு மீட்டிங் பேசினார். பேசும்பொழுது அவருடைய பக்கத்தில் எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த காரணத்தினால எனக்கு அந்த மேடையில் அவர் பக்கத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த ஃபோட்டோ அவர் காமராஜர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபோட்டோ எடுத்தால் பிடிக்காது அவருக்கு. அவர் ஸ்டூடியோக்கார் ஃபோட்டோ எடுக்க வந்தார், ஃபோட்டோ கேமரா வாங்கி வச்சுக்கிட்டார், அவர் கையில் வச்சுக்கிட்டார். போகிறப்ப தான் கொடுப்பன்ட்டு கேமரா வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டார். அதனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வழி இல்லை. இப்போ இன்றைக்கி செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சு நம்ம பிரேம் பண்ணி மாட்டி இருந்திருக்கலாம். அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போய்விட்டது. இருந்தாலும் இந்த மாபெரும் தலைவர் பாதத்திலே அமர்ந்து பக்கத்திலே அமர்ந்து அவர் பேசுகின்ற பேச்சை கேட்குற அற்புதமான வாய்ப்பு எனக்கு ஆண்டவன் கொடுத்திருப்ப ஆண்டவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் அவர் போகின்ற எல்லா இடங்களிலுமே மிக எளிமையாக, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலாபாளத்தில் ஒரு நாள் தங்கியிருந்தார். இரவு தங்கியிருக்கும் பொழுது போலீஸ்காரர் காவலுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். எனக்கு எதுக்குப்பா காவல், என்னை யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி மிக எளிமையாக அனைவரையும் அனுப்பிவிட்டார். அவர் வேலூருக்கு ஒரு பொழுது கூட சும்மா ஒரு போலீஸ்கார் தான் வேறு எந்த காருமே வரல. இன்றைக்கி சாதாரண மினிஸ்டர் வந்தாருன்னா ஒரு 50 கார் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. அன்றைக்கி ஒரு கார் கூட இல்லை, அவர் கார் மட்டும் கூட ஒரு போலீஸ்கார் அதையும் போக சொல்லிட்டார் வேண்டான்னு சொல்லி. அப்படி எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதர், அதை நினைவு கூறுகின்ற ஒரு நன்னாள். ஏன்னா நான் இதில் பெருசாக காமராஜர் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏனென்றால் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருமே அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது காமராஜர் பற்றி எவ்வளோ தெள்ள தெளிவாக அந்த மாணவர்கள் பேசினார்கள், சிலர் பாடல்களாக பாடினார்கள் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலும் மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை மட்டும் நினைவு கூர்ந்து விட்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன். ஒருவேளை திருநெல்வேலியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு திரையரங்கு திறப்பு விழாவிற்காக பெருந்தலைவர் அவர்களை அழைத்த பொழுது அந்த திறப்பு விழாவுக்கு சென்ற பொழுது அந்த திறப்பு விழாவிற்கு கலெக்டர் அவர்கள் அனுமதி வழங்கவில்லை. ஒரு முதலமைச்சர் வருகிறார், இருந்தாலும் கூட அந்த கலெக்டர் அந்த திரையரங்கு அனுமதி வழங்கவில்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. கலெக்டர் அப்பொழுதும் பிடிவாதம் இருந்துட்டார், அனுமதி கொடுக்க முடியாது. மற்றெல்லாம் போய் அஃபீஷியல்ஸாக கேட்குறாங்க, இல்லைப்பா தலைவரே வந்துட்டார் கொடுங்க, அதெல்லாம் முடியாதுன்ட்டார். அப்புறம் வார்த்தை சொல்லியிருக்காரு, என்னென்னா காமராஜர் வேணா நான் நாளைக்கு முதலமைச்சராக வர முடியும், காமராஜர் IAS எழுத முடியுமான்னு சொல்லி கேட்டார். வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. அந்த வார்த்தை கேட்டோன்னே அடுத்த நாள் காமராஜர் அந்த திறப்பெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் கலெக்டர் வீட்டுக்கே நேரில் போய் அந்த கலெக்டரை பார்த்தோன்னா முதல்வர் வீட்டுக்கு எப்படி இருக்கும், திடீர்னு முதல்வர் வீட்டுக்கு வாசல் என்ன முதல்ல எப்படி துடிப்பாக இருக்கும், அதுபோல் துடித்து விட்டார். ஏதோ நமக்கு பேசுனது அவருக்கு காதுக்கு போய்விட்டது என்று பாராட்டி விட்டு, அது மாதிரி கலெக்டர் தான் நம்ம நாட்டுக்கு தேவை. ஏனென்றால் அவர் சொன்னது உண்மை தானே, யார் வேணாலும் முதலமைச்சராகி விடலாம், ஆனால் ஒரு IAS ஆஃபீஸராக வர்றதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அவரை சொல்லி அவரை புகழ்ந்து அவர் பரிசெல்லாம் வழங்கி செஞ்சுருக்கார். இதில் எதுக்கு சொல்கிறோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொண்டு பார்த்தோம் போனால் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கார். அவர் விட்டு சென்ற பணிகளை நம்ம ஏதாவது ஒரு பணி எடுத்து செஞ்சோம்னா நம்ம மிகப்பெரிய ஆளாக வந்துடலாம். அந்தளவு நிறைய விஷயங்கள் இப்போ கல்விக்கு மட்டுமல்ல, விவசாயத்துறைக்கு, தொழில்துறை வளர்ச்சிக்கு, இப்போ கல்பாக்க அனல் நிலையம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நெய்வேலி லிக்லைட் கார்பரேஷன் அல்லது திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் கம்பெனி, அப்புறம் ஆவடியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை, மிகப்பெரிய கனரக தொழிற்சாலைகள் எல்லாம் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய தொழிற்சாலைகள். அதேபோல் விவசாயத்துறைக்கு எடுத்துக்கொண்டோம்னா அவர் காலத்தில் 9 ஆண்டு காலம் அவர் ஆட்சி இருந்தது என்று சொன்னால் அது 9 அணைக்கட்டுகளையும் கட்டியிருக்கிறார். இது எப்படி சாத்தியமாகுது என்பது இன்றளவு நாம் யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சாதாரண ஒரு வீடு கட்டுவது என்றால் கூட சாதாரண 2 ஆண்டுகள் ஆகின்றது. ஒரு அணைக்கட்டையை ஒரு வருஷத்தில் முடிக்கிறாருன்னா எவ்வளவு திறமை வாய்ந்த வல்லுநர்கள்லாம் வைத்துக்கொண்டு அவர் செஞ்சிருப்பார். 9 ஆண்டுகள் ஆட்சியில் அவர் செய்த மகப்பெரும் சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ சாதனைகள், கல்வித்துறைக்கு மட்டும் சாதனை செய்யவில்லை, தொழில்துறை, விவசாயத்துறைக்கு எத்தனை லட்சம் ஏக்கர் விவசாயத்தில் இருக்கிறது என்றால் அதுக்கு அடிப்படையான காரணம் பெருந்தலைவர் அவர்கள் தான். அது தொழில்துறையில் நம்ம வளர்ச்சி அடைந்தது. அது பெல் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பெல் கம்பெனி கொடுப்பதற்கு முடியவே முடியாது, சென்ட்ரல் கம்பெனி அனுமதி வழங்கவில்லை. அந்த ஒரு சூழ்நிலை நேரு அவர் பிரதமராக இருக்கிறார். நேருவிடம் இல்லை எங்கள் ஊரில் தான் கொடுத்தே ஆகும், தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு இந்த பாத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு ஆகணும் என்று சொல்லி வாதாடும் பொழுது
அந்த வாதாடி அதை எந்த இடத்துல உருவாக்கும் என்பது ஐஏஎஸ் அதிகாரிகளும் தெரியவில்லை. அவர் சென்னையில் இருந்து கொண்டு சொல்கிறார், திருச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டு காவேரி கரையோரத்தில் வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் அங்கே நிறுவலான்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த கம்பெனி வருவதற்கு அவர் தான் ரொம்ப முயற்சி எடுத்து கொண்டு வந்தார். இதுபோல் தொழில்துறை வளர்ச்சிக்கும் சரி, விவசாயத்துறை வளர்ச்சிக்கும் சரி, கல்வித்துறையை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவர் குழந்தைகள் மீது அவ்வளோ பாசம் உண்டு. ஏழை எளிய குழந்தைகள் நல்லா கல்வி கற்க வேண்டும். இந்த மதிய உணவு திட்டத்தை பற்றி சொன்னாங்க. மதிய உணவு வந்து அவர் முதல்வராக இருக்கும் பொழுது நான் பள்ளியில் படித்து கொண்டிருந்தேன். 2ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தனால அந்த மதிய உணவு எப்படிப்பட்ட மதிய உணவு என்பதை பற்றியெல்லாம் அந்த மாதிரி மதிய உணவு இப்போல்லாம் எப்பவுமே கிடைக்காது, நம்ம சாப்பிட்டு முடியாது. நம்ம எல்லா மதிய உணவுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து உணவுகளும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. அந்த பால் பவுடர் வரும், அந்த பால் பவுடரில் சுடு தண்ணி ஊற்றினா பால் அப்படியே ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ மாட்டுப்பால் கறந்தால் கூட அவ்வளோ திக்காக இருக்காது, அவ்வளோ திக்னஸான பால் ஈவினிங்கான ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. மதியம் கோதுமை ரவை உப்புமா கொடுப்பாங்க. சாப்பாடே அற்புதமான சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் பவுடர் அதிகமாக இருந்தால் கையில் கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே வீட்டு வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே போவோம். இந்த அளவுக்கு வந்து அந்த மதிய உணவு என்று சொன்னால் அதுதான் மதிய உணவு. அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் அந்த ஏழை எளிய மாணவர்களுக்காக கொடுத்தார். இன்றொன்று நான் இன்றைய தினம் செய்தித்தாளில் படித்தேன். அனைத்து கிராமப்புறத்துக்குடைய ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் இப்பொழுது வந்து ஒரு 6000 பள்ளிகளுக்கு முதலாக இந்த காலை உணவை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை நான் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாமே நம்முடைய மாவட்டத்தினுடைய கலெக்டர், இந்த ஜெகநாதன் கலெக்டராக இருக்கும் பொழுது என்னை மாவட்ட திட்டக்குழுவில் ஒரு உறுப்பினராக கொண்டு வந்திருந்தார். அந்த 15 ஒன்றியங்களில் எனக்கு மட்டும் அந்த கபில்மலை ஒன்றியத்தில் நான் சூப்பர்வைசர் இருந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்பொழுது ஒரு கருத்தை முன்வைத்தேன். ஏன்னா நான் அனைத்து பள்ளிகளுக்குமே வந்து விசிட் போகும் பொழுது நிறைய பள்ளிகளில் குழந்தைகள் சாப்பிடாம வரதை கண் கூட பார்த்துருக்குறேன். நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹைஸ்கூலு, எல்லா ஸ்கூலுக்கும் போவேன். அந்த போகிற பள்ளிகளில் வந்து ஆய்வு செய்யும் பொழுது அந்த குழந்தைங்க நிறைய குழந்தைங்க யாராவது சாப்பிடலாம் கை தூக்குனா காலையில் பார்த்தா 5-6 குழந்தைங்க கை தூக்குவாங்க சாப்பிடலன்னு சொல்லி. அப்போ எந்த அளவு வறுமை கோட்டில் இருந்துட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் காலை உணவு ஏன் கொடுக்கக்கூடாது என்ற மனசில் தோன்றியது. அதை மாவட்ட கலெக்டர் அவர்கள், ஜெகநாதன் நம்பர் கலெக்டராக இருந்தார், அவரிடம் இந்த கருத்தை எடுத்து வைத்தேன். அவர் கூட அது ரொம்ப நல்ல கருத்தாக இருக்குது. நான் முதலமைச்சருடைய கூட்டத்தில் பேசும் பொழுது இந்த கருத்தை வலியுறுத்தி என்று சொன்னார். எது எப்படியோ அந்த செய்தி எப்படி எட்டியோ தெரியவில்லை. ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு நான் நினைத்த கனவானது நினைவாகிவிட்டது. ஏன்னா குழந்தைகள் எல்லாம் வந்து ஏழை குழந்தைகள். இன்னும் சொல்ல போனால் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து 2 பையன், ஒரு அப்பா அம்மா இல்லை. அந்த 2 பையனும் வந்து அப்பா நான் படித்து சாப்பாடு கொடுக்க முடியாத காரணத்தினாலே அந்த குழந்தைகள் 2 குழந்தைகளையும் இறந்து பாய்சன் சாப்பிட்டு இறந்துட்டாங்க. அந்த குழந்தை கேட்கும்போது நம்மளால் எதையுமே நின்று போகிற மாதிரி ஆகிப்போச்சு நமக்கு. என்னால் சாப்பாடு இல்லாமல் அந்த குழந்தை இறந்து விட்டார்களா, யாரும் நம்ம மாதிரி ஆள்கிட்ட கொடுத்தா நம்ம வளர்த்திருக்கலாம், அந்த குழந்தை நல்லபடியாக கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லி மனசு ரொம்ப ஏங்கியது. இதுபோல் சாப்பாடு இல்லாதனால அந்த குழந்தைகள்லாம் இறந்துடுவாங்க. அந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் அரசாங்கமானது மனமுவந்து காலை உணவை அந்த ஏழை குழந்தைகளுக்கு வழங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மனப்பூர்வமாக வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான ஒரு திட்டம். மற்ற திட்டங்களை காட்டிலும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு திட்டம் இது. ஏன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு அது அவசியம் தேவை. ஆகவே இன்றைய தினம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் லேட்டாக வந்துட்டேன் இன்றைக்கி. அதனால் இன்றைய தினம் மிக சிறப்பான முறையில் நம்ம முதல்வர் அவர்களும் மற்ற ஆசிரியர்களும் துணை முதல்வர்களும் மிக சிறப்பான முறையிலே இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். காமராஜரை பற்றி நாம் இன்று ஒரு நாள் மட்டும் நினைவு கூர்ந்தால் மட்டும் பத்தாது, அவர் வாழ்நாள் முழுவதும் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அந்த மாபெரும் தலைவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்துல நின்றிருக்க முடியாது, நம் முதல்வர்கள் இங்கே இருந்திருக்க முடியாது, மற்றவர்கள் இருந்திருக்க முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமமாக பள்ளி எத்தனை பள்ளிகள் ஆரம்பித்தார், எவ்வளவு கடினமான சூழ்நிலையை அந்த பள்ளி ஆரம்பித்தார். பிச்சை எடுத்தேனும் கல்வியை கட்டுவேன் என்று ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டு அந்த சபதத்தை நிறைவேற்றி கொடுத்தவர். சீருடை வழங்க வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொன்றும் அவர் திட்டங்கள் வரிசை அடுக்கிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் எப்படி அவர் மனதிலே தோன்றியது, எப்படி மன உதயமானது, அது மற்றவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவருடைய ரொம்ப அற்புதமான எண்ணங்கள் அவர் வச்சிருக்காரு. இவன் ராஜாஜி அவர்கள் கருத்து பெறுபாடு இருந்தாலும் கூட சில நேரத்தில் ராஜாஜியை பற்றி யாராவது தாழ்மை சொன்ன ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு ராஜாஜி மேலே மதிப்பு மரியாதை வைத்திருந்தார். கருத்து வேறுபாடு என்பது வேறு, ஒரு மனிதனை மதிப்பது என்பது வேறு என்று ஒவ்வொரு மணி மதிப்பு கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், 3 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 2 முறை நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பை வகித்திருக்கிறார். அப்புறம் உன்னதமான பொறுப்பு இவருக்கு எடுத்துக்க சொன்ன போன அந்த பொறுப்பு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு மற்றவர்கள் வாய்ப்பு நல்கிய ஒரு மாபெரும் ஒப்பற்ற மனிதரை தேர்வு வரக்கூடிய நாளில் எனக்கு இந்த வாய்ப்பு நல்கிய பள்ளிகள் முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் மற்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனை பேருக்கு கிடைக்கும் நம் தலைவர் காமராசரை நேரில் கண்ட அனுபவம், அவற்றை உன் சொற்களால் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி ஐயா, நாங்களும் உன் சொல்வழி நடப்போம் என இந்நாளில் உறுதியேற்கிறோம். அடுத்து
கல்வி வளர்ச்சி நாளை கண்ணென போற்றும் நம் பள்ளியின் துணை முதல்வர் இந்நன்னாளின் சிறப்பை நினைவு கூர்ந்து போற்றி கல்வி என்ற 3 எழுத்தை தந்த காமாட்சிக்கு நன்றி என்ற 3 எழுத்தை சமர்ப்பிக்க வருகிறார். A very good afternoon to one and all. I am really very proud in front of you to give vote of thanks. Today's Kamaraj's birthday celebration met with a grand success because of our great effort by our management, principal, in charges and all teaching members and non-teaching members. I hope today's program is a very wonderful program for us. I admire the participation and the audience. Behalf of our management, I sincerely thank our parents and the audience. I sincerely thank our stage arrangement team and photography team who contributed their best. I hope this day is a remarkable day in our hearts forever. Thank you. Jai Hind.